எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டியுடைய 2வது நாளுங்க. நிறைய பேர் கந்தசஷ்டிக்கு நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னால் முடிஞ்சதுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில முக்கியமான டவுட்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். டெய்லியும் முருகர் வச்சுருந்தா டெய்லியும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த கந்தசஷ்டியில் 7 நாளும் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. கட்டாயமாக பண்ணணுமா அப்படின்னா இல்லை. முதல் நாள் தொடங்கும் போது பண்ணியிருப்பீங்க. இனி வந்து அடுத்தது சூரசம்ஹாரம் அன்னைக்கு முடிஞ்சவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கோ வேலுக்கோ அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் திருக்கல்யாணத்தன்னைக்கும் அபிஷேகம் பண்ணி முருகருக்கு வந்து நம்ம படையல் போட்டு பூஜை பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து உங்கள் விருப்பம் தானுங்க. இந்த டெய்லியும் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு அபிஷேகம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். சூரசம்ஹாரத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் அபிஷேகம் சாயந்தரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. அப்புறம் நான் வந்து முருகருக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் மிளகு விரதம் இருக்கிறீங்க, இல்லை பால் பழ விரதம் இருக்கிறீங்க, இல்லை இளநீர் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உப்பு போட்ட அந்த சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துர்லாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு பொழுது விரதம் இருக்கிறீங்க, இல்லைனா 2 நேரம் சாப்பிட்டுட்டு 1 நேரம் விரதம் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கு படைச்சதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுவே டெய்லியும் நெய்வேத்தியம் பண்ணுறது கொஞ்சம் அதிக அளவில் பண்ணி முடியாதவங்களுக்கு தானமாக அதை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்குங்க. முடிஞ்சவங்க அதையும் கூட தாராளமாக பண்ணலாங்க. அப்புறம் பூஜை பாத்திரம் வந்து டெய்லியும் சஷ்டிக்கு டெய்லியுமே கழுவணுமான்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கழுவ வேண்டியது இல்லைங்க. டெய்லியுமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கலசம் வச்சுருக்கிறவங்க கேட்குறக்கு முக்கியமான டவுட் என்னென்னா, கலச நீரை டெய்லியும் மாற்றணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. கலசம் வைக்கிறதே 7 நாளைக்கு அந்த கலசம் அப்படியே வச்சுருந்து 7வது நாள் தான் அதை பிரிக்கணும். அந்த 7வது நாள் அந்த கலசத்தை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிற தீர்த்தத்தை வந்து செடிக்கு ஊற்றிடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். 7 நாள் வரைக்குமே அந்த கலசத்தை நம்ம வந்து தொடக்கூடாதுங்க. பூ மட்டும் டெய்லியுமே வந்து பூ மாற்றிடணும். ஒரு நாள் போட்ட பூவை அடுத்த நாள் விடக்கூடாது. டெய்லியுமே புது பூ மாற்றி நாம் வந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாங்க. காலையில் நம்ம வந்து சாப்பாடு இந்த மாதிரி படைச்சிட்றோம். சாயந்தரம் என்ன படைக்கிறதுன்னு கேட்குறீங்க. சாயந்தரம் பழம், பால் இல்லை இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து படைச்சிக்கலாம்.